இந்த 2025ல லான்ச் ஆக போகிற டாப் 10 அப்கமிங் பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய 10 பைக்ஸில் எந்த பைக் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ்டனோட கிராஸ் ஃபயர் 500 ஸ்டார் அப்படிங்கிற இந்த ஒரு அட்வென்ச்சர் பைக் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி இந்தியாவில் இந்த 500cc அட்வென்ச்சர் பைக்கை அன்வீல் பண்ணிட்டாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் 450க்கு டைரக்ட் ரைவலாக இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பட் இந்த பைக்கோட அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பிக்கர் என்ஜின் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அஃப்கோர்ஸ் 500 அப்படிங்கிறதும் பிக்கர் இன்ஜின் தான். பட் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 1200cc மோட்டார் சைக்கிள் மாதிரி உங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரியும். இந்த 500cc ஸ்டார் அட்வென்ச்சர் அப்படிங்கிற இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்தியாவில் ஒரு 6 லட்ச ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த பைக் லான்ச் பண்ணுறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட NX 500, பெனிலியோட TRK 500 அப்படிங்கிற இந்த 2 பைக்குக்கும் ரைவலாக தான் பிரிக்ஸ்டன் வந்து கூடிய சீக்கிரம் இந்தியாவில் இதை வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியர்ல பாத்தீங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்திருக்காங்க. ரொம்பவே ஹையான கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கு. சர்க்குலரான LED ஹெட்லாம்ப், LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்கு. ரொம்ப பெரிய விண்ட்ஷீல்டும் வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ரியர்ல பாத்தீங்கன்னா லக்கேஜ் ரேக் கொடுத்திருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பிட் சீட் தான் கொடுத்திருக்காங்க. ஸ்டெப் அப் சீட் வந்து அவைலபிளா இருக்கு. சைட்ஸ்ல அங்க எக்ஸாஸ்டும் கொடுத்திருக்காங்க. இந்த பைக் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா இது வந்து ஒரு டியூப்லெஸ் டயர் அப்படின்னு சொல்ல முடியாது, டியூப் டயரா தான் இருக்கு. பட் உங்களுக்கு கிராஸ் அந்த ஸ்போக் வீல்ஸ் கொடுக்கறதுனால இது மேபி டியூப்லெஸ் டயரா இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சிலிண்டர் கிடையாது, பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக்கை தான் இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. இந்த பைக்கோட டிஸ்பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வரப்போகுது. ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து அவைலபிளா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்பவே வெயிட் வந்து இருக்கக்கூடிய ஒரு பைக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 209 கிலோகிராம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பைக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க்கும் பார்த்தீங்கன்னா 16 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பிரிக்ஸ்டன் கிட்ட இருந்து இந்த 2025ஓட எண்டுக்குள்ள இந்த 500cc கிராஸ் ஃபயர் ஸ்டார் அப்படிங்கிற அட்வென்ச்சர் பைக்கை எதிர்பார்க்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட RTX 300 அப்படிங்கிற இந்த ஒரு அட்வென்ச்சர். இந்த அட்வென்ச்சர் பைக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரே இந்தியாவில் வந்து மோட்டோ ஷோவில் வந்து ஷோகேஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த பைக் வந்து டெஃபினட்டாக டைரக்ட் ரைவல் 250 அட்வென்ச்சர் நமக்கு KTMோட பைக்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் 400 இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் இது வந்து ஒரு ரைவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு BMWவோட கொலாபரேஷனில் ரெடி பண்ணுறதுனால டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணியான ஒரு பைக்காகவும், டெஃபினட்டாக இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு என்ட்ரி லெவல் அட்வென்ச்சராக இருக்குங்க. ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 200 மாதிரியான பைக்குக்கெல்லாம் இந்த பைக் வந்து ஒரு மிகப்பெரிய ரைவலாக இருக்கும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்டோட அந்த ஒரு விஷுவல் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் இருக்கு. மீடியம் சைஸ் விண்ட்ஷீல்டுன்னு சொல்ல முடியாது, மிகப்பெரிய விண்ட்ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்கு. அண்ட் கோல்டன் கலர் USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் பேட்டர்ன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டிஸ்கும், ரியர்ல சிங்கிள் டிஸ்கும் இருக்கு. டியூவல் சேனல் ABS அவைலபிளா இருக்கு. இந்த பைக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஸ்லீக்கான டேங்க் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சங்கி அப்ஸ்வெட்டான எக்ஸாஸ்ட் அவைலபிளாக இருக்கு. இந்த பைக் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நல்ல பில்ட் குவாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத டிவிஎஸே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல 19 இன்ச் வீலும், ரியர்ல 17 இன்ச் வீலும் கொடுத்துருக்காங்க. டியூவல் பர்பஸ் டயர்னு சொன்னேன், அது டெஃபினட்டாக சூப்பராக இருக்கு. அது கூட 21 இன்ச் வீலும், ரியர்ல 17 இன்ச் வீலும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். பட் இந்த ஒரு பைக்கோட 300cc அட்வென்ச்சர் பைக்கோட பிரைஸ் நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஒரு பைக்கோட ப்ரைஸ் உங்களுக்கு ஒரு 2.5 லேக்ல இருந்து ஒரு 3 லேக்குள்ள உங்களுக்கு ப்ரைஸிங் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் உங்களுக்கு 312cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின், 35 ஹார்ஸ் பவரும் 28 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக இதில் உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ஸ் ரிப்பர் கிளச் இதெல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பைக்கையும் நம்ம இந்த 2025ஓட எண்டுக்குள்ள எதிர்பார்க்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் 750cc. இதுல ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்கு. இது 750 இருக்குமா, இல்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய 650cc பேரலல் ட்வின்னோட ஒரு 650cc ஹிமாலயனா இருக்குமா அப்படிங்கிறது நம்ம அப்கமிங்ல நம்ம பார்க்கலாம். இது 750 இல்ல 650 அப்படிங்கிறது. பட் மோஸ்ட் லைக்லி நிறைய யூடியூபர்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றது என்னன்னா இது ஒரு 750cc நியூ பேரலல் ட்வின் இன்ஜினா
இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது என்னதான் இருந்தாலும் ஒரு ஹிமாலயனுங்க, நம்ம ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். இந்தியாவில் ஹிமாலயன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பெஸ்டான அட்வென்ச்சர் பைக். இந்த ஹிமாலயனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல 19 இன்ச் வீலும் ரியர்ல 17 இன்ச் வீலும் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இதில் வந்து ஃப்ரண்ட்ல ட்வின் டிஸ்க் பிரேக் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல ட்வின் டிஸ்க் பிரேக் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு 750 சிசியாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா 650 சிசி ஆல்ரெடி இன்டர்செப்டார் GT 650 இருக்கு. அதுக்கு எதுக்குமே ஃப்ரண்ட்ல வந்து டியூவல் டிஸ்க் பிரேக் கிடையாது. ஸோ இதில் நம்ம ஸ்பை ஷாட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல டியூவல் டிஸ்க் பிரேக் இருக்கிறதுனால இது 750 சிசி தான் அப்படிங்கிறத ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியுது. ஸ்விட்சபிள் ABS கொடுத்துருக்காங்க, டியூவல் சேனல் ABS தான் அவைலபிளாக இருக்கு. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன்ஸ் வந்து நமக்கு டிராவலுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் வந்து கொடுக்க போறாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் உங்களுக்கு நிறைய பெஸ்டான அப்கிரேட் வந்து கொடுக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃப்ரேம், அப்புறம் இந்த பைக்கோட அந்த டாலரான விண்ட்ஸ்கிரீன், லார்ஜரான ஃபியூல் டேங்க், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 450 இருந்து இதில் வந்து பிக்கரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபுல் LED லைட்டிங் செக்ஷன் வந்து இருக்க போகுது. ஸோ மோஸ்ட் லைக்லி இந்த 2025ஓட எண்டுக்குள்ள ஹிமாலயன் 750 சிசி நம்ம இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். டெஃபினட்டா 4 லேக்ல இருந்து 4,10,000 இந்த பிரைஸ் ரேஞ்சில் இந்தியாவில் வந்து இந்த 750 சிசி ஹிமாலயனை லான்ச் பண்ண போறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா நாலாவதா நம்ம இந்த பெஸ்டான BMW-ஓட F450 GS அப்படிங்கிற இந்த ஒரு அட்வென்ச்சர் பைக்குங்க. ஸோ இது எல்லாமே அட்வென்ச்சர் பைக்காக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த வருஷம் அட்வென்ச்சர் பைக்குள்ள நிறைய காம்படிஷன் இருக்கு. நீங்க இந்த 450 சிசி 300 சிசில இருந்து ஒரு 450 500 சிசிக்குள்ள இருக்கக்கூடிய அட்வென்ச்சர் பைக் இந்தியாவில் நிறைய லான்ச் பண்ண போறாங்க. அதுல F450 GS அப்படிங்கிற BMW-ஓட பைக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அட்வென்ச்சர் அண்ட் ஆஃப் ரோடிங் பைக்காக இருக்க போகுது. ஸோ இந்த GS ஃபேமிலிலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு 450 அப்படிங்கும் போது இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் அட்வென்ச்சர் ஆஃப் ரோடிங் தான், அதில் சந்தேகம் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் போக் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, TFT டிஸ்பிளே வந்து அவைலபிளாக இருக்கு, அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ், ரொம்பவே ஹையான கிரவுண்ட் கிளியரன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் பேட்டர்ன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்சல்யூட்டான எக்ஸாஸ்ட், சிங்கிள் சீட் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஃப்ரண்ட்ல கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் பாக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்ல ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான 5 இன்ச் TFT இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் தான் இதில் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. குளோபல் மார்க்கெட்லேயும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, அதாவது அன்வீல் பண்ணிட்டாங்க, இந்தியன் மார்க்கெட்லேயும் அன்வீல் பண்ணிட்டாங்க. பட் இதோட லான்ச் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 to 3 monthsக்குள்ள இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. டெஃபினட்டாக இது வந்து ஒரு பேரலல் ட்வின் சிலிண்டர் தான், 48 ஹார்ஸ் பவர் வந்து இந்த பைக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். டெஃபினட்டாக பில்டு குவாலிட்டி, ரைடிங் எர்கனாமிக்ஸாக இருக்கட்டும், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. முக்கியமாக நான் பார்க்குறது இதோட வெயிட்டுங்க, வெறும் 175 கிலோகிராம் தான் இந்த பைக்கோட வெயிட் கொடுத்துருக்கிறதுனால டெஃபினட்டாக பெஸ்ட்டான ஒரு 450 சிசி பேரலல் ட்வின் சிலிண்டர் இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான தாறுமாறான பைக்காக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அடுத்ததா 5வதா பார்த்தீங்க அப்படின்னா GPX-ஓட Demon GR 200R. ரொம்ப வருஷமா நம்ம இந்த ஒரு என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேட் பைக்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். GPX பார்த்தீங்கன்னா ஒரு தாய்லாந்து பேஸ்டு மோட்டார் சைக்கிள் கம்பெனி. அவங்க இந்த Demon GR 200R அப்படிங்கிற இந்த ஒரு என்ட்ரி லெவல் பைக்கை பார்த்தீங்கன்னா R15க்கு எகென்ஸ்ட் R15க்கு ரைவலாகவும் உங்களுக்கு பஜாஜோட பல்சர் RS 200க்கு ரைவலாகவும் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த Demon GR 200R பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்னும் லான்ச் பண்ணல, பட் குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சேல் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்தியன் மார்க்கெட் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும், ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். ஸோ அதில் இந்த வருஷம் வந்து டெபியூ பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அண்டர் 2 lakh rupeesல நம்ம Demon GR 200R இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். நல்ல பெஸ்டான ஸ்பெசிஃபிகேஷனில் சூப்பர்வான கான்ஃபிகரேஷனில் எதிர்பார்க்கலாம். 6வதா பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 421ங்க. ஸோ இந்த 420 சிசி அட்வென்ச்சர் பைக் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டெஃபினட்டாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம பார்த்த எல்லாமே வந்து அட்வென்ச்சர் பைக்ஸாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த அட்வென்ச்சர் பைக்ஸுக்கெல்லாம் காம்படிட்டராக தான் ஹீரோவும் இந்த 420 சிசி அட்வென்ச்சர் பைக்கை லான்ச் பண்ண போறாங்க. ஸோ டெஃபினட்டாக ஹிமாலயன் 450க்கு இது வந்து ரைவலாக இருக்கும். அண்ட் 450 சிசி GS மாடல் BMW-க்கு ரைவலாக இருக்க போகுது. TVS-ஓட அப்பாச்சி RTR RTX-ஓட 300 சிசிக்கெல்லாம் ரைவலாக தான் ஹீரோ இந்த 420 சிசி அட்வென்ச்சர் பைக்கை வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த பைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் நம்ம இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். டெஃபினட்டாக பெஸ்ட்டான பைக்காக இருக்க போகுது. ஸோ இந்த 2025ஓட எண்டுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். 7வதா பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட CBR மாடல். CBRல டெஃபினட்டாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் 150R வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு பெரிய ஒரு சேல் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு 150 வந்தாலுமே உங்களுக்கு 2.5 lakhக்கு மேலே ஆன்ரோட் ப்ரைஸ் போயிடும். அதனால 250RR அப்படிங்கிற நமக்கு பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக் தான் லான்ச் பண்ண போகிறாங்க ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும். இது வந்து ஒரு பெஸ்ட்டான உங்களுக்கு வந்து ஒரு
ஃபுல்லி ஃபேட் பைக்காக இருக்க போகுது. ஃப்ரண்ட்டில் ட்வின் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் லீனிங்கில் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் இருக்கும். 15 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, மீடியம் சைஸ் விண்ட்ஷீல்டு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் ரியல் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ், நல்ல பெரிய டயர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எர்கனாமிக்ஸும் இருக்கும், பில்டு குவாலிட்டியும் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஹோண்டா சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸ் அரவுண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 3.5 lakh வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதுக்கும் மேலே ப்ரைஸிங் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. எட்டாவதாக பார்த்தீங்கன்னா ஹஸ்கவர்னாவோட 400cc. ஹஸ்கவர்னா மாடல்ஸ் இந்தியாவில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் இல்லை அப்படின்னாலுமே இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப காம்படிஷனாக போயிட்டு இருக்கக்கூடிய அந்த இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் பெரிய சிசி பைக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ 400cc செக்மெண்ட்ஸில் போகிறதுனால ஹஸ்கவர்னாவும் 401 அப்படிங்கிற இந்த ஒரு பைக் மாடல், அது ஸ்வெட் பில்லியனாக இருக்கட்டும் இல்லை வெட் பில்லியனாக இருக்கட்டும், 2 மாடல்லையும் கூடி சீக்கிரம் இந்தியாவில் வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஆனால் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூக் 390 மாதிரியான ஒரு 4.5 lakh பக்கம் உங்களுக்கு ப்ரைஸிங் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்த அதாவது ஸ்வெட் பில்லியனாக இருக்கட்டும் இல்லை வெட் பில்லியனில் உங்களுக்கு ஒரு 400cc அப்படிங்கும் போது டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான ஃபன் ஃபேக்டர் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பைக்ஸில். வெயிட் பண்ணி பார்க்கலாம். 4.5 lakh அப்படிங்கும் போது கொஞ்சம் யோசிக்கலாம். பட் இந்த பைக்கை பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பைக் வந்து டெஃபினட்டாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதையும் நம்ம இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். 9வது பார்த்தீங்கன்னா ஆப்ரிலியாவோட RS 125 என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேட் பைக்ஸ். ஸோ ஒரு 125cc உங்களுக்கு ஒரு ஃபுல்லி ஃபேட் பைக் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஆப்ரிலியாவோட இந்த RS 125 நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆப்ரிலியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுராக் அப்படிங்கிற 457cc உங்களுக்கு அட்வென்ச்சர் பைக்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆப்ரிலியாவோட RS 125 இந்த மாதிரியான நிறைய பைக்ஸ் வந்து ஆப்ரிலியா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. டெஃபினட்டாக எண்ட் ஆஃப் தி இயர் இந்த பைக்ஸ் பிராண்ட்ஸ் எல்லாம் இருந்து நம்ம கண்டிப்பாக பைக்ஸை எதிர்பார்க்கலாம். 10வதாக பார்த்தீங்கன்னா யமஹாவோட ஒரு க்ரூசர் பைக் இந்த வருஷம் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அது மேபி RX 450 இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா RS 450 அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிக்கர் இன்ஜினாக இருக்கும். இது ஒரு சிங்கிள் சிலிண்டராக பேரலான்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினாக தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்டர் 2.5 lakhல நமக்கு இந்த பைக்கோட ப்ரைஸிங்கும் வரப்போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலான ஒரு நியூஸாக இருந்தாலுமே இந்த பைக் தான் அடுத்ததாக இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பைக்காக இருக்கும். ஏன்னா இப்போ வரைக்குமே R15, MT-15, FZ இந்த மாதிரியான ஒரு குவைட்டான பைக்ஸாக தான் இருந்துகிட்டு இருக்கு யமஹாவை பொறுத்த வரைக்கும். ஸோ 450cc ஏதோ RX அப்படிங்கிற ஒரு செமையான நேமில் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு 2.5-3 lakh எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்துச்சுன்னா நல்ல ஒரு பைக்காக இருக்கும். நீங்கள் இந்த 10 பைக்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.